சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பிறந்த புத்திரனால் தான் மரணம் ஏற்பட வேண்டும் என்ற வரம் பெற்ற மகிஷாசுரனின் தங்கை அரக்கி மகிஷியை அழிப்பதற்காகவும், அதே சமயம் நெடுங்காலமாக குழந்தையில்லாமல் மனம் வருந்திய பக்திமான் பந்தள நாட்டு அரசர் ராஜசேகரனுக்கு குழந்தை வரம் கொடுக்கவும், மோகினியாய் அவதரித்த விஷ்ணுவுக்கும் சிவபெருமானுக்கும் தெய்வீக சக்தியால் பிறந்த குழந்தையை பம்பை ஆற்றங்கரையில் விட்டுச் சென்றனர் பரந்தாமனும் பரம்பொருளும். அதே சமயம் காட்டிற்கு வேட்டையாடச் சென்ற அரசர் குழந்தையின் அழுகுரல் கேட்டு எங்கு குழந்தை அழுகிறது என பதபதைத்து தேடி பம்பா நதிமரத்தடியில் ஜொலிக்கும் தேஜசுடன் குழந்தை ஐயப்பனைக் கண்டார். ஆண்டவா, என் குழந்தையில்லா குறை தீர்க்கவே இந்த குழந்தை இங்கு இருக்கிறதா என மகிழ்ந்து அக்குழந்தையை எடுத்துக்கொண்டு அரண்மனை வந்து ராணியிடம் கொடுத்து மகிழ்ந்தார். இருவரும் இறைவனுக்கு நன்றி செலுத்தினர். குழந்தையை கண்ட அனைவரும் சொக்கிப் போனார்கள். ஜோதிடர்கள் இந்த குழந்தை தெய்வாம்சம் பொருந்திய குழந்தை என கூறினார். அக்குழந்தைக்கு பெயர் வைப்பதற்காக யோசித்த போது அக்குழந்தையின் கழுத்தில் மணி இருந்ததால் மணிகண்டன் என்ற பெயர் சூட்டி மகிழ்ந்தனர். இவ்வாறே ஐயப்பனுக்கு மணிகண்டன் என்ற பெயர் வந்தது.